ஆக திமுகவை இந்த தேர்தல் களத்தில் வீழ்த்த வேண்டும் என்றால் அதற்கு இணையான வலிமையான கூட்டணி வேணும். இல்ல உருவாக்குவேங்கிறார். உருவாக்க முடியுமா? மிகப்பெரிய கேள்விக்குறி. திமுக வீழ்த்த முடியாதுங்கிறீங்க. இந்த 2020 தேர்தலில் இந்த சூழலில் தேர்தலை எதிர்கொண்டால் நிச்சயம் திமுகவை வீழ்த்தவே முடியாது. என்ன காரணம்னா 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே களத்துல இறங்கிட்டாங்க சார். 234 தொகுதியிலையும் பொறுப்பாளர்களை போட்டாங்க. அவங்களுக்கு பாக்கெட் மணி அனுப்பிச்சிட்டாங்க. மாவட்ட வாரியா, மண்டல வாரியா, தொகுதி வாரியாகவும் மேற்பார்வை பொறுப்பாளர்களை போட்டாங்க. பாக வாரியாக பொறுப்பாளர்கள், பூத்து கமிட்டி வரைக்கும் போட்டாங்க. நீங்க இன்னும் கூட்டணியை நான் வியூகம் வகுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. கட்சியை பலப்படுத்தினாதான் கூட்டணிக்கு ஆள் வருங்கிறது யதார்த்தம். சரி, நான் இன்றைக்கு வெளிப்படையா சொல்றேன், மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி மீது நம்பிக்கை இல்லை. அரசியல் கட்சிகளுக்கு நம்பிக்கை இல்லை. அதிமுகவில் பயணிப்பவர்களுக்கு இவர் வெற்றியை தேடி தந்து அதிமுக ஆட்சியை அமைப்பார் என்கிற நம்பிக்கையும் இல்லை. நீங்க 1% 1/2% பொது வெளிகளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பலகீனமாகிவிட்டது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பின்னடைவை சந்தித்து விட்டது, பெரும் தோல்வியை சந்திச்சிருச்சு, இதை தாண்டி இவங்க வெற்றி பெற முடியாதுன்னு திரு சி.வி. சண்முகம் சொல்றாருல, ஊடகங்கள் தான் ஊதி பெரிதாக்குங்கிறது. கள யதார்த்தத்தை ஊடகங்கள் சொல்லுது. இங்க எல்லா ஊடகங்களையுமே அவரு போற போக்குல சொல்லிட்டு போறாரு. கள யதார்த்தத்தை உணர்ந்து கீழே அடிமட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகளுடைய உணர்வுகளை, குமுறல்களை வெளிப்படுத்துறாங்க. இப்படிதான் இருக்கு அப்படின்னு. இதை அந்தந்த பகுதிகளில் இருக்கிறவர்கள் கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கிட்ட சொல்றாங்க. திரு எடப்பாடி சொல்றாரு, யாராவது ஒரு கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளர் என்னை பார்த்து அவங்க வேற ஒன்றும் சேர்க்கணும்னு சொன்னா நீங்க தானே திருப்பி வந்து பேசுறீங்கிறார். எல்லா நிர்வாகிகளும் கீழே இருக்கிற உறுப்பினரும் பொதுச் செயலாளரை பார்த்து போய் அவங்களை ஒன்று சேருங்கன்னு சொல்ல முடியாது. மிக மூத்தவர்கள் கட்சியில பல ஆண்டுகள் அனுபவமிக்க 6 பேர் சொல்ற போது நீங்க மறுதளிக்கிறீங்க, அவங்க சந்திக்கவே இல்லைன்னு பொய் பேசுறீங்க.